Hi all, welcome back to Little Pandit channel. So last sessionsல நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், வெஞ்சனோட கண்டினியூஷன் இல்லையா. நான் என்ன சொன்னேன், வெஞ்சன் வந்து 3 செஷனாக எடுப்பேன். ஃபர்ஸ்ட்ல 2, ரெண்டாவதுல ஃபர்ஸ்ட்ல 3, ரெண்டாவதுல 2, மூணாவதுல அந்த லாஸ்ட் செட்டு, அந்த பெரிய செட்டுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 2 செட்டு பார்த்தோம். என்னெல்லாம், கா க க க ந, ச ச ச ச ஞ, ட ட ட ட ந, த த த த ம, சாரி ந ப, அந்த செக்ஷன் ப ஃப ப ப ம இல்லையா. இந்த 5 செக்ஷன் பார்த்தோம். 6வது செட்டு. ஸோ ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் நான் கொடுத்துக்கிறேன். 6வது செட்டில் வந்து நம்ம இந்த மெயினாக சென்டரில் நான் எழுதியிருக்கிறது வந்து 35 + 4 39 சொல்லியிருந்தேன் இல்லையா. இதில் 2 இது வந்து ரேர் அண்ட் ரேரஸ்ட் யூசேஜ் இன் ஹிந்தி, அதாவது ரொம்ப ரேராக தான் ஹிந்தியில் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து வெஞ்சனோட அந்த செட்டில் இருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது ரொம்ப என்ன சொல்லலாம், எப்போவாவது ஒரு தடவை தான் வரும் ஹிந்தி புக்ஸ்லேயே. ஸோ அந்த 2 லெட்டர்ஸ் எதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். த்ர இக்தா தியா, இது 2 தான் அந்த லெட்டர். ஸோ இது வந்து தாவோட பாதியும் காவும், இது ஹாவும் தாவும் சேர்ந்த லெட்டர். ஸோ இது 2 முதல்ல இருந்தது, இப்போதைக்கு அது யூசேஜில் இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்காக சொல்கிறேன். மொத்தமாக 37 லெட்டர்ஸ். ஏன்னா இந்த 2 லெட்டர்ஸ் மாற்றினால, ஆனால் சொல்லும் போது 39 சொல்லுவாங்க. ஸோ அந்த 37 லெட்டர்ஸ் 4 காம்பினேஷன். இந்த நான் சென்டரில் கீழே எழுதி இருக்கிறது இந்த 4 வந்து காம்பினேஷன் லெட்டர்ஸ். ஸோ அது எப்படி காம்பினேஷன் லெட்டர், என்னென்ன லெட்டரோட காம்பினேஷன் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இது ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு அது எப்படி எழுதுறதுன்னு பார்த்துட்டு அப்புறம் காம்பினேஷன் செக்ஷனுக்கு போகலாம். ஓகேவா. ஸோ வாங்க, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் அந்த வெஞ்சன்ல 6வது செட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் யா, ரா, லா, வா, ஷா, ஷா, சா. இந்த 3மே ஒரே மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் 3 லெட்டர், 3 மீனிங். ஷா, ஷா, சா, ஹா. ஹா வந்து ஹிந்தியில் எல்லா லெட்டர்ஸோடையும், சாரி எல்லா சென்டென்ஸோடையும் லாஸ்டில் நம்ம முடிக்கிற ஒரு லெட்டராக்கும் ஹா. ஷ, த்ரா, ஷ, ஞ, இதுதான் இந்த லெட்டர்ஸ். ஸோ இது எப்படி எழுதுறதுன்னு பார்த்துட்டு நம்ம காம்பினேஷனோட எக்ஸ்பிளனேஷனுக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் யா. நம்மளுக்கு தெரியும், தமிழில் ஊனா போட்டு தான் ஆரம்பிப்போம் இல்லையா. அதில் அந்த சுழி இல்லாமல் போட்டால் போதும். யா. ஆர் போடுவோம் இல்லையா இங்கிலீஷில், அதில் அந்த கோடை ரிமூவ் பண்ணிட்டு மற்ற இதை போட்டுட்டு மேலே ஒரு கோடு. யா, ரா, லா. நான் லா வந்து நான் இப்படி எழுதியிருக்கேன் இல்லையா, இங்கே ஒரு ஸ்லாப் இல்லைன்னா ஒரு ஸ்லாண்டிங் ஃபார்மில். ஸோ நம்ம இப்படி கூட எழுதிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இதுவும் கரெக்டு தான். ஸோ இப்படி எழுதுறத கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதியிருக்கு இப்படி, அவ்வளோதான். ஸோ இது வந்து போக போக இந்த மாதிரி ஆயிரும். ஸோ இதுவும் கரெக்டு தான், இந்த வேயும் கரெக்டு தான். ஸோ என்னெல்லாம் பார்த்தோம், யா, ரா, லா. அடுத்தால வா, இங்கிலீஷ் ஆல்பபெட் டி எழுதுனா போதும், வா. யா, ரா, லா, வா, ஷா. ஷானா இந்த சுழி போட்டு பக்கத்தில் ஒரு கோடு. இதே ராக்குள்ள 2 சுழி வருது, எப்படி இப்படி இல்லையா. நம்ம ஆனா போடுறதுல உள்ள அந்த 2 சுழி வருது இல்லையா, அதுதான். ஸோ ஷா. இந்த ஷா வந்து நம்ம பா போடுவோம் இல்லையா, பாக்குள்ள ஒரு கோடு, இல்லைன்னா இங்கிலீஷ் ஆல்பபெட்ல வைக்குள்ள ஒரு கோடுன்னு சொல்லலாம். ஷா. அடுத்தால சா. இந்த ரா போட கத்துக்கிட்டோம்னா ராக்கு கூட ஒரு கொம்பு, பக்கத்தில் ஒரு கோடு. ஸோ சா. நெக்ஸ்ட் ஹா. நான் இதை ரப் பண்றேன். ஹா எப்படி எழுதணும், ஹா வந்து இப்படியும் எழுதலாம். நம்ம அந்த டா போடுதோம் இல்லையா, ஈயோட ஃபர்ஸ்ட் செட்டு. ஸோ இது வந்து இப்படி போடலாம், இப்படி போட்டு நம்ம மேலே ஒரு கோடு போடலாம். இதுதான் போக போக நம்ம இப்படி எழுதுறோம். ஸோ அது ஜாயின் பண்ணி ஒரு கரு விடுறோம், அவ்வளோதான். ஹா. அப்புறம் க்ஷா. இதை எப்படி எழுதலாம்னா, இது நான் வந்து கொஞ்சம் கவ் வளைச்செல்லாம் எழுதியிருக்கேன். ஸோ சிம்பிளாக எழுதணும்னா இப்படி போட்டுட்டு இப்படி நம்ம இந்த தா போடுதோம் இல்லையா, இதுக்கு மேலே சாரி பக்கத்தில் ஒரு கோடு போட்டு இப்படி ஒரு கோடு, ஒரு சுழி.
ஓகேவா, தா இப்படி எழுதலாம். ஸோ அது போக போக இந்த மாதிரி ஆகும். தா தா கரெக்டா வந்துருச்சா? ஸோ லைக் திஸ். இப்படி ஒரு கோடு, இங்க ஒரு கோடு, இப்படி இப்படி. இதுதான் க்ஷா. த்ரா எப்படி? கேவை திருப்பி போடணும். ஜஸ்ட் இங்கிலீஷ் ஆல்பபெட் கேவை திருப்பி போட்ட க்ஷா. இது வந்து க்ஷா. இது எப்படின்னா இதே கே இப்படி போட்டுட்டு மேல ஒரு கொண்டை மாதிரி. ஓகே, க்ஷா. ஞா வந்து 2 போட்டுட்டு மேல ஒரு கோடு, சைட்ல ஒரு கோடு, மேல ஒரு கோடு. ஓகே, அப்போ க்ஷ த்ர க்ஷ ஞ. ஸோ இதான் இது எந்தெந்த லெட்டர்ஸோட காம்பினேஷன்னா அதனால நான் இந்த சைடு எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் செட்டு, அதாவது க்ஷா வந்து காவும் ஷாவும் ஓட காம்பினேஷன். செகண்ட் ஒன் த்ரா, தாவோடையும் ராவோடையும் காம்பினேஷன். நம்ம அது ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போதே தெரியும், த்ரா, தாவும் ராவோட சவுண்டு வரும். அடுத்தால க்ஷா, ஷா ரா, இந்த ரெண்டோட காம்பினேஷன். தென் ஞா, ஜாவோடையும் ஞாவோடையும் காம்பினேஷன் ஞா. இந்த இது எல்லாமே ஒன்ஸ் இல்லைன்னா ட்வைஸ் அப்படிதான் ஹிந்தியில் யூஸ் பண்ணுவாங்க, ஏதாவது 1-2 டைம்ல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது வந்து ஞானி, நாலேஜ் பர்சனுக்கு சொல்லுவாங்க. இந்த க்ஷா வந்து திரிகோன், அதாவது ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க, திரிகோன். இது வந்து ஷஷ்டி பூர்த்தி, நம்மளுக்கு தெரியும் 60th செஞ்சுரி, அதுக்கு சொல்லுவாங்க. அப்படி ஒரு சிலது கக்ஷா, கக்ஷாக்கு இந்த ஷா சொல்லுவாங்க. கக்ஷானா கிளாஸ். அந்த மாதிரி ஒரு சில வேர்ட்ஸுக்கு இந்த காம்பினேஷன் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி இது பெருசா யூஸ் பண்ணி பார்த்தா இல்லை. ஷத்ரிய, அதுக்கும் இந்த ஷா தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி ஒரு சில காம்பினேஷன் வேர்டு, ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஏதாவது ஸ்டோரி சொல்லும் போது ஒரு சில சமயம் இந்த க்ஷா யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி அவ்வளோதான், ஹிந்தி காம்பினேஷன் லெட்டருங்கிறது இவ்வளோதான், பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இந்த காம்பினேஷன் உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ ஒன் டைம் ஸ்பீடை நம்ம ரிவைஸ் பண்ணிடலாமா? என் கூட ஒரு தடவை சொல்ல ட்ரை பண்ணுறீங்களா? யா ரா லா வா ஷா ஷா சா ஹா ஷ த்ரா க்ஷ ஞ. ஓகே, ஸோ இந்த 2 லெட்டர் ரேர் யூசேஜ். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்காக தான் சொன்னேன். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டியது இந்த லெட்டர்ஸ் மட்டும்தான். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரெகுலராக இந்த வெஞ்சனை ரிவைஸ் பண்ணிட்டுறீங்க, அப்போ தான் மாத்ரா சப்து வரும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா மாத்ரா சப்தோட எக்ஸ்பிளனேஷன் அடுத்தது, அடுத்த வீடியோவில் அது பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.